இன்று முதல் முறையாக கல்வித்துறை நீங்கள் ஒரு பிராமின் வெங்கட்ராமன் அவர்கள் கையில கொடுத்தாங்க. ஜாதி சொல்லியே சொல்றேன், ஜாதி துவேஷம் என்னுடைய காரணம் இல்லை, கொடுத்திருக்கிறீர்கள். சமூக நீதியின் மிக அடிப்படை என்பது அனைவருக்கும் கல்வி, நல்ல தரமான கல்வி. நம்ம பிள்ளைங்களுக்கு வசதி இல்லை, படிக்க வசதி இல்லை, படிப்பு வேணும் அப்படிங்கிறது அதோட முதல் அடிப்படை, சமூக நீதியோட அடிப்படை. அதற்கு மேலதான் மற்ற எல்லா கட்டமைப்பும். பிள்ளைங்க படிக்கணும், நல்ல எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரணும், வேலைக்கு வரணும், சமத்துவம் வரணும், அதுக்கப்புறம் தான் அடிப்படை அதற்கு கல்வி தான். இன்று அந்த பள்ளி கல்வியை நீங்கள் ஒரு பிராமணர்களும் கொடுத்து விட்டீர்கள். அது நீங்க என்ன பொறுத்த வரைக்கும் தமிழகம் போன்ற நாட்டில் நீங்க யோசிச்சிருந்திருக்கலாம். உங்களுக்கு வரலாற்றை பின்னோக்கி நான் உங்களுக்கு கொண்டு போறேன், யோசிச்சு பாருங்க. காமராஜர் அவர்கள் பெருவெற்றி பெறுகிறார் தேர்தலில். வெற்றி பெற்ற போது பெரியாரோட ஆதரவோடு வெற்றி பெறுகிறார். அப்ப காமராஜர் அதை அக்னாலேஜ் பண்ணி அதை ஏற்றுக்கொண்டு பெரியார்ட்ட சொல்றாரு, நீங்க மினிஸ்டர்ஸ் நியமிங்க அப்படின்னு கேட்கிறாரு பெரியார்ட்ட. பெரியார் சொல்றாரு, ஐயா இது உங்களுக்கான வெற்றி, யாருனாலும் நீங்க மினிஸ்டர் நியமிச்சுக்கோங்க, அந்த உரிமை எனக்கு கிடையாது, நீங்கள் பெற்ற வெற்றி, ஒரு வேண்டுகோள் ஆனா உண்டு அப்படின்னு சொல்றாரு. என்னன்னு கேட்டா, எஜுகேஷன் செக்ரட்டரி நான் சொல்ற சுந்தரவடிவேலுன்னு நினைக்கிறேன், அவர் அப்பாயிண்ட் பண்ணுங்கன்னு தான் பெரியார் கேட்டாரு. அவரும் காமராஜும் இணைந்து கொண்டு வந்த திட்டங்கள் தான் சத்துணவு திட்டம், ஸ்கூல் தொடங்குனது எல்லாம். அதனால காமராஜோட வெற்றியில் பெரியாருக்கும் ஒரு சிறிய பங்கு மறக்க முடியாது. அத்துணை திராவிட இயக்கங்களும் மிக முக்கியமாக கண்டது அந்த பள்ளி கல்வித்துறையை தான் மிக முக்கியமாக கொண்டிருந்தார்கள். அதை இன்று ஒரு பிராமணரிடம் கொடுத்து விட்டீர்கள்.